அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வைங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா ஊற்றுங்க. எண்ணெய் வந்து காய் வதக்கறக்கு ஒரு தேவையான அளவுக்கு ஊற்றினா போதுங்க, ரொம்ப தேவையில்லை. இப்போ கடுகு 1 டீஸ்பூன் போடுங்க. 1 டீஸ்பூனுங்க கடுகு. கடலப்பருப்பு 2 டீஸ்பூன் போடுங்க. காய் பொரியலுங்கிறதுனால நம்ம 2 டீஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு. அதனால் 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் நான். கடலப்பருப்பு நல்லா பொரியணுங்க, 2 அப்படியே தொலைவி விடுங்க. கடலப்பருப்பும் கடுகும் நல்லா வெடிக்கட்டும். இப்போ வெடிச்சிருச்சு. வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வரமிளகாய் 4 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 2 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நான் வெங்காயத்தை போடுறேன். வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா அடி பிடிச்சிடாமல் வதக்கி விடுங்க. நல்லா ஸ்பீடாக வச்சுக்கோங்க நெருப்பை. நல்லா தொலைவி விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் எரிஞ்சிச்சின்னா கருகிராமல் பார்த்துக்குங்க. அப்படியே தொலைவி விட்டுட்டே இருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் மிளகாய் பொடி போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணுனாலும் காரத்துக்கு தேவையான போட்டுக்கோங்க. எனக்கு காரம் வேணுங்கிறதுக்காக வேண்டி நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனுங்க, அதுவும் போட்டுக்கோங்க. நல்லா தொலைவி விடுங்க, அடி பிடிச்சிடாமல். அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ காய் 1/4 கிலோ எடுத்து நான் வெட்டி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு அதையும் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விடுறேன். பாருங்கள், நல்லா அடி பிடிச்சிடாமல் சிம்மில் வச்சுக்கோங்க. காய் போட வரைக்கும் போட்டு. கேரட்டு, பீன்ஸு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பீன்ஸ் வந்து வயிற்றில் கல், இந்த மாதிரி வயிற்றில் ஏதாவது பிரச்சனையெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம் பீன்ஸு. இல்லை கேரட்டு தான் நம்ம அதிகமாக சேர்த்திட்ருக்குறோம். பீன்ஸு சேர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் கேரட்டு, பீன்ஸு 2 நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா தொலைவி விட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா தொலைவி விட்டே இருங்க. நல்லா வேகட்டும். நல்லா நம்ம அலசி போட்டுருக்கிற அந்த தண்ணியிலேயே நல்லா வேகட்டும். பாருங்கள், தண்ணியில் இஞ்சிற மாதிரி இருக்கா, இஞ்சிற மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் தண்ணி கொஞ்சமாக ஊற்றணுங்க. தொலைவி விட்டே இருங்க. நல்லா தொலைவி விடுங்க. அடி பிடிக்காமல் தொலைவி விட்டுட்டே இருங்க. உப்பு கல் உப்பு போடுறேங்க. 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவைக்கு ஏற்ப போடுங்க. வேணும்னா மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. எக்ஸ்ட்ரா போட்டுறாதீங்க. நல்லா தொலைவி விட்டுட்டே இருங்க. இப்போது காய் வேகிறக்கும் உப்பு கரையிறதுக்குள்ள கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் இந்த டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க. காய் வேகிறதுக்கு ஊற்றுறேன். நீங்களும் ஊற்றுங்க. பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டு. இப்போ காய் வெந்துருச்சான்னு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு. எடுத்தாச்சு பாருங்கள். 5 மினிட்ஸில் இப்படி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. ஆனால் காய் 10 நிமிஷம் போல் வேகணும். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் ஒரு மூடி துருவி வச்சுருக்கிறேன். இந்த ஒரு மூடி தேங்காயை போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸுக்கு தேங்காய் துருவல் நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் தேங்காய் துருவல் கொஞ்சம் ஒரு மூடி போடுறேங்க. பாருங்கள், நல்லா தொலைவி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இனி நம்ம
தயிர் சாப்பாட்டுக்கு, ரசம் சாப்பாட்டுக்கு, சாம்பாருக்கு எதுக்கு வேணாலும் கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சு சாப்பிடலாங்க. டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். சூப்பராக தயாராகிருச்சுங்க. அவ்வளோதாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.